ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு கும்காட் பழம் வந்து நம்ம எடுத்துருந்தேங்க. அந்த கும்காட் பழத்தை வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஜூஸ் போட்டேங்க. ஜூஸ் போட்டு நம்ம டேஸ்ட்டு பார்ப்பேன். இதுவரையும் நான் வந்து கும்காட் இந்த ஆரஞ்சை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டதே இல்லைங்க. இன்றைக்கி முதல் முறையாக நம்ம ஜூஸ் போடுறேங்க. இதுவரையும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மாடி தோட்டத்தில் தண்ணி கொடுக்க போகும்போது நான் வெறுமனமே சாப்பிடுவேன். அப்போ வந்து அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது வந்து மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கும்காட் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நர்சரிலையுமே நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. எங்கள் ஊர் நர்சரியில் பார்த்தா இது ஒரு ரூ. 150ன்னு சொல்லிட்டு ஒரு அடி ஹைட்டில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போதே பூவோட தாங்க வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது இது எல்லா பழமுமே இப்போ ஆரஞ்சாக இருக்கட்டும், திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடியாக இருக்கட்டும், இந்த பழமெல்லாம் வந்து நம்ம தோலை உரித்து சாப்பிடுவோங்க. ஆனால் இதில் வந்து ஒரு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, இது வந்து தோலோடவே சாப்பிடக்கூடிய பழங்க இந்த கும்காட் ஆரஞ்சு. இது வந்து இந்த தோல் பகுதி வந்து இனிப்பாக இருக்குங்க. உள்ளார சதைப்பற்று வந்து புளிப்பாக இருக்கும். இது 2ம் சேர்ந்து சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்குங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த செடி வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் வச்சு 3 வருஷம் ஆகுதுங்க. அந்த 3 வருஷத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ பழம் கொடுத்துருச்சுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லி ஒரு பழம் இதை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க. ஆனால் சரி இவ்வளோ பழம் நமக்கு வந்து நிறைய அது எனக்கெல்லாம் 1/2 கிலோ கணக்கில் வந்து எனக்கு பழம் நிறைய கிடைக்கிது. சரி நம்ம வந்து இதை ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு ஜூஸ் வந்து இன்றைக்கி தாங்க முதல் முறையாக நான் ஜூஸ் போட்டேங்க. ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குது. இது வந்து ஆரஞ்சு வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதே போல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து என்ன செய்கிறேன்னா, அப்படியே முழு பழத்தையுமே அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் ஒயிட் சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டிட்டேங்க. இது வேறு எந்த ஒரு பவுட்ரோ வேறு எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே கேட்கலங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சூப்பராக ஆரோக்கியமான சுவையான சத்தான ஒரு ஜூஸுங்க இது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கும்காட் ஆரஞ்சு வந்து வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்துங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது வந்து நம்ம மாடியில் வந்து இயற்கை விவசாய முறையில் பண்ண கும்காட்டுங்க. இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து மாடியில் வந்து இந்த செடி வச்சு ஜூஸ் போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அனைவரையும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி. தேங்க்யூ.